வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். டைரக்ட் மெத்தட் இது வந்து அன்குரூப் டேட்டாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அன்குரூப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் வந்து மினிமம், அதாவது 10க்குள்ளே ரொம்ப அதிகமாக போகாமல் ஒரு 10க்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 5, 8, 13, 12 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மினிமம் வேல்யூஸாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மீன் மெத்தட். அன்குரூப் டேட்டாவில் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என், இது வந்து எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவீங்க. எப்படி என்னன்றது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை யூஸ் பண்ணுறது தான். இது இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அஷ்யூம்டு மீன் மெத்தட். அஷ்யூம்டு மீன் மெத்தடில் குரூப் டேட்டா. இதில் குரூப் டேட்டாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப் வரும். அதாவது கொஷினில் வந்து பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கனாலே அது வந்து குரூப் தான் வரணும் அர்த்தம். அது வந்து எஃப் வரணும்னு அர்த்தம். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். சேம், இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஏன் ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, 10, 20, 30, 40, 50 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு 10 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக வந்துச்சுனாக்கா அந்த ஸ்டெப் டிவிஷன் மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என்னன்றது என்னன்னாலே சமேஷன் எஃப், அதாவது எஃப்போட டோட்டல் தான் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச் அப்படின்னாக்கா எல் மைனஸ் எஸ். இதில் வந்து இதிலே ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது 3 வேல்யூஸ் உங்களுக்கு தேவை, அதாவது ரேஞ்சு, லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ இது 3ல் ஏதாவது 2 கொடுத்துட்டு தான் 1 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட்டில் மாறி வரும். அதாவது இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற எஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அது ஆப்போசிட்டில் வந்துன்னா என்ன வரும், அடிஷனில் வரும். இந்த ரேஞ்சு ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு எல். அதாவது எது உங்களுக்கு தேவையோ அதை ஒரு சைடு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்போது இந்த ஸ்மாலஸ்ட் இது மைனஸில் இருக்கிறதா, இது ஆப்போசிட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த பக்கம் ப்ளஸில் வரும். ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே வந்து எல் லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்குது. இந்த ரேஞ்ச் ஆப்போசிட்டில் போனால் என்ன வரும், மைனஸில் வரும். எப்பயுமே கண்டுபிடிக்க வேண்டியதை ஒரு சைடு தனியாக வச்சுக்கணுன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த சம்மை நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்போது ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், இந்த ஃபார்முலாவிலே அதே மாதிரி இதில் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தெரியணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியணும், மீன் வேல்யூ. இது 3ல் ஏதாவது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு இதுக்கு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ அதுவே உங்களுக்கு இந்த வேல்யூஸ் தேவை அப்படி, அதாவது எக்ஸ் மார்க் தேவை அப்படின்னாக்கா இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் மல்டிபிகேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த பக்கம் மல்டிபிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்படி வரும், டிவிஷன் வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இன்ட்டு 100% இப்படி கேட்கலாம். அதுவே இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஒரு சைடு தனியாக எப்படியே வச்சுக்கோங்க. இது நீ ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போனால் என்ன வரும், எக்ஸ் பார் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா என்ன வரும், மல்டிபிகேஷன் வரும். அதாவது எக்ஸ் பார் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வரும். இந்த பக்கம் டிவிஷன் மல்டிபிகேஷனில் இருக்கிற 100 ஆப்போசிட்டில் இருந்துன்னா என்ன வரும், டிவிஷனில் மாறிடும். இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை ஒரு 3 ஃபார்முலா மட்டும் நான் யூஸ் பண்ணி நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தான் நம்மளுடைய சேனல் எப்பயும் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.